ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பைட் டு மீனா கணேசன் சேனல். என்னடா இன்றைக்கி மீனாம்மா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ரொம்ப நாளாக எனக்கு இப்படி சொல்லணும்னு ஆசை தெரியுமா, அதனால தான் நான் அப்படி சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்காங்க. மயில் மாணிக்கம் பூக்கிறதுக்காக வெயிட்டிங் 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 வெயிட்டிங். என்னோட ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, மீனா என்ன மீனா நீ தோட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக குஷியாக பேசுகிறியே அப்படின்னு. எனக்கு வந்து நான் வந்து குஷியாக பேசணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் பேசுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. கவலைகள்லாம் மறந்துடும். இந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் நம்ம வந்து இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பூக்களையும் பார்க்கும் போது நம்ம மனசில் இருக்கிற கவலைகள் சந்தோஷமாக வந்துருங்க. என்ன கவலைப்பட்டாலும் எனக்கு மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சுன்னா அந்த பூக்களையும் அந்த இது பாருங்கள், நேந்தியா விட்டை பாருங்கள், பூக்களெல்லாம் பார்க்கும் போது கோழி கொண்டை பூத்துருக்காங்க. பூக்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிடுவேன், அதான் சொல்கிறது வரேன். அப்புறம் வந்து எங்கள் கிராமத்துக்கு கோவிலுக்கு வர்றவங்க ஒருத்தர் கேட்குறாங்க, மீனா இந்த மஞ்சளில் கூட அடுக்கு செம்பருத்தி அந்த மஞ்சளில் கூட அரளி இருக்கா, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு அவங்கள்ட்ட கொண்டு போய் இதை காமிக்கணும் அப்படின்னு இருக்கேன். அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி, இருங்க வரேன். மஞ்சள் அழகிகளை பார்க்கலாமா ஆடி வெள்ளியில். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சொடக்கு இருக்கு இல்லைங்களா, நம்ம தலையில் அப்படி ஒரு சொடக்கு டக்குன்னு சொடக்கினா அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், வேற ஒன்று. இந்த பாருங்கள், மஞ்சள் அழகி இருக்காங்க பாருங்கள். இது விடுதலை கத்திரி நல்லா வர ஆரம்பிச்சிட்டாங்கங்க. எப்போ பூக்கும் அப்படின்னு பார்த்துட்டுருக்கேன். இந்த வெண்டையும் எப்போ பூக்குன்னு பார்த்துட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், ரோஜா எப்படி துளிர் வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா. இது ஒரு அழகான கலருங்க, இங்கிலீஷ் கலர். என்னோடய முருங்கை மரம் பாருங்கள், ரொம்ப நாளாக காமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த முருங்கை மரம் மாடி தோட்டத்தில் முருங்கை மரமான ஆச்சரியமாக இருக்கா. எல்லாம் நம்ம வளர்க்குறது தான். இங்கே பாருங்கள், இது என்னன்னு தெரியல, பீன்ஸ்ன்னு நினைக்கிறேன். சாமந்தி என்ன கலர்னு பார்த்துட்டுருக்கேன். அதே மாதிரி மேரிகோல்டு என்ன கலர் அப்படின்னு பார்த்துட்டுருக்கேன். அது வரும்போது காமிக்கிறேன், வந்தப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் நான் ஒன்று காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஞாபகம் இல்லை, மறந்துடுச்சு. கருமஞ்சள் பாருங்கள், இன்றைக்கி ஐஸ்வர்யமாக பாருங்கள். வெள்ளிக்கிழமையில் ஆடி வெள்ளிக்கிழமையில் ஐஸ்வர்யமாக அந்த மஞ்சளை பாருங்கள். அப்புறம் நான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். ஷெல்ஃப் கவர் வந்து செந்தில் குமார் அவங்களோட வந்திருக்குது நேற்று முந்தா நாள். அப்புறம் நிறைய பேர் அந்தி மந்தார விதை கேட்குறீங்க, நான் எல்லாம் சேகரிச்சுன்னு தான் இருக்கேன். இந்த இங்கிலீஷ் கலர், இந்த கலரை பார்த்துட்டு நம்ம முருகேஸ்வரி சப்ஸ்கிரைபர் அம்மான்னு தான் சொல்லுவாங்க தெரியுமா. அவங்க அம்மா எனக்கு இந்த கலர் விதை அனுப்புங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, அனுப்புகிறேன். கொஞ்சம் ஒரு வெயிட் பண்ணுங்கள் சரியா, ஒரு 15 நாள் வெயிட் பண்ணுங்கள். நான் எல்லாருக்கும் திருப்பியும் விதைகள் அனுப்ப ஆரம்பிக்க போகிறேன். அதுதான் என்னோடய ஒப்பீனியன்னு சொல்லலாம். பூக்கள் அதிகம் இல்லைங்க, நேற்று தான் நான் நிறைய பறித்தேன். இங்கே பாருங்கள், மஞ்சள் பாருங்கள், ஒரு குட்டி தொட்டியில் பாருங்கள் என்ன வந்தது. தக்காளியும் காய்க்கிறதுக்காக வெயிட்டிங். அப்புறம் ஒன்று சொல்லியே ஆகணும் அப்படின்னு தான். இந்த பாருங்கள், நான் பந்தல் போட்டதெல்லாம் விழுந்து காற்றுல ஒரு பசலை பசுமையாக இருக்கிறதே. பேரண்டா கூட என்கிட்ட இருக்குங்க, வெள்ளரி இருக்காங்க. அப்புறம் உங்கள்கிட்ட திராட்சையை காமிக்கிறேன் இருங்க. திராட்சை வந்து நல்லா இப்படி பார்த்துன்னு போவோமா. எலுமிச்சை பாருங்கள் எப்படி இதாக வந்திருக்காங்க. அங்கே ஒரு எலுமிச்சை செடி, பெரிய செடி இருக்குது. திராட்சையை காமிக்கிறதுக்காக தான் நான் வந்துட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், திராட்சையை பாருங்கள், மழையில் என்ன ஒரு துளிராக வராங்கன்னு. இது வந்து பாவக்காய் கொடி, பாவக்காய் வருது பாருங்கள். அதுவே வந்திருக்குதுங்க, விதையை நான் போடலை, அதுவே வந்திருக்குது. அப்புறம் வெள்ளரி பாருங்கள், எவ்வளோ பூக்கள். அதில் உட்காந்துட்டு சடவாடுறாங்க. அப்படின்னு தான் சொல்ல முடியும். கத்திரிக்காய் இருக்காங்க, இது இருக்காங்க. கோவக்காய் திருப்பியும் துளிர் விட ஆரம்பிச்சிருக்காங்க. நன்றி வணக்கம் சொல்லலாங்க.